என்விரான்மெண்ட் உங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னும் whatever you missed out, you can recreate some of எல்லாமே recreate பண்ண முடியாது, but some of them makes you happy அப்படின்னும் போது good things I'm saying, good memories you can recreate everything. And you miss that childhood, you find the child அந்த பிள்ளைங்களை வந்து அதே உங்க அப்பா ஆங்கிரியா இருந்தா உடனே நானும் இப்படிதான் வளர்ப்பேன் அப்படின்னு இல்லாம bring that child with a lot of love and compassion. அது எப்படி இருக்கும்போது you see your childhood days in that. அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கும்போது ரியலி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டார்ட் segregating in your system, and you will feel happy every day. So 2 things makes you happy is your memories and your your memory actions and your everyday exercise. So everyday exercise is good for your body, and your actions speaks it, and your thought process பார்த்தீங்கன்னா helps your actions. ஸோ இது பற்றி நான் அப்புறமா எடுக்க காக்னேட்டிவ்ல நான் இன்னைக்கு செப்பரேட்டாக ஐ வில் டேக் தட், பட் ஐம் டெல்லிங் யூ திஸ் ஜஸ்ட் அ டிப். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அண்ட் அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம ஃபர்கெட்டிங் மெமரிஸ் பார்க்க போகிறோம். அதில் இருந்து எப்படி நம்ம அதை வந்து மெமரிஸை வந்து நல்ல மெமரிஸை அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எப்படி மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம கவுன்சிலிங்கில் பண்ணுறோம். இப்போ மேம் சொன்ன மாதிரி ட்ராமா சொல்கிறாங்க இல்லையா, ஸோ வி ஹெல்ப் ஸோ மெனி சில்ட்ரன் வித் த ட்ராமா. ஸோ ஹவு டு மூவ் ஃபார்வர்ட், எப்படி வந்து இந்த மெமரியை ஃபர்கெட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை நம்ம இன்னும் அடுத்தது படிப்போம். ஸோ திஸ் ஒன் explicit memory is the awareness and information and knowledge that can be constantly recollected, including episodic and semantic. So semantic and episodic memory வந்து explicit memory குள்ள வருது. That is whenever when you say okay எனக்கு இந்த எபிசோட் வேணும், இதுல இருந்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எபிசோட் வந்து உங்களுக்கு அப்படி வந்து you declare it. It's called declarative memory. So whenever you want it, that memory you can retrieve that memory. In contrast to that, implicit memory வந்து நீங்க வந்து you cannot recollect. They will affect your behavior. சொன்னல அந்த மாதிரி when you carry forward. So when you carry forward, it will really without awareness. இப்போ அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஸோ ஐம் கேரி இந்த மெமரியை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குமே நான் அந்த சைல்டுக்கு தெரியாது. ஸோ விதவுட் அவேர்னஸ் வந்து அதை நம்ம அந்த மெமரி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது யுவர் பிஹேவியர், நாலேஜ் எல்லாமே மாறும். ஸோ எல்லாமே மாறும்போது ஸோ அந்த டைமில் தட் இஸ் வை இட்ஸ் கால்ட். ஸோ யூ அன்ஏபிள் டு டிக்ளேர் சரி நான் ஐம் சச் பர்சன் ஐம் எனக்கு வந்து இப்படி இருக்குன்றது அவங்களால இந்த இன்ஃபர்மேஷன் மாறணுன்றது கூட அவங்களால மாற்றிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ நான் டிக்ளரேட்டிவ் மெமரிஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம அண்ட் ப்ரொசீஜரல் மெமரிஸ் வந்து இன்க்ளூடிங் த ஸ்கில்ஸ், ஹேபிட்ஸ், இதெல்லாம் கூட வந்து மெமரியில் இம்ப்ளிசிட் மெமரியில் ஏன் வருது ப்ரொசீஜரல் மெமரிஸ் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை நீங்கள் அது நல்லதோ கெட்டதோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ் நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு இது நடந்துச்சு, இந்த மெமரி நீங்கள் கேரி பண்ணுறீங்க, இந்த ஹேபிட்டை நீங்கள் கேரி பண்ணுறீங்கன்னா, ஸோ யோர் ஃபாதர் இஸ் ஆங்க்ரி, ஆங்கரா இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ கோபமா மூஞ்சி வச்சாதான் நம்ம வந்து எல்லாரும் நம்ம ஸோ அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் போது கூட யூ வில் தட் கம்ஸ் அந்த ப்ரொசீஜர் மெமரிஸ். ஸோ அந்த உங்களுடைய கேரக்டரையும் உங்கள் நாலேஜ் எல்லாமே இட் வில் அஃபெக்ட். ஸோ இதில் தான் நான் சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டிங் மெமரிஸ். ஸோ யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் மெமரிஸ். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கேன் பி ஃபால்ஸ் மெமரிஸ், சம் மெமரி டிசார்ஷன் வரலாம். பிகாஸ் வென் யூ ட்ரை டு கிரியேட் சம் மெமரிஸ் ஒரு ஃபால்ஸ் மெமரிஸ் கிரியேட் ஆகலாம். And if the false memories is for good also, I feel like even if it's good for your health or good for your mental health, I think we can accept that also. So but we are going to think about schemas and memory distortion and false memory. So இதுதான் நான் வந்து
நம்ம படிக்க போறோம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இது எப்பவுமே அந்த மெமரி வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து அது வந்து நம்ம ஸ்கெட்சா நம்ம வந்து அப்படியே நம்ம போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிட்ஸ் அண்ட் நம்மளுக்கு எபிசோடிக்கா தான் வந்து நம்மளுடைய மெமரிஸ் வந்து சில இதெல்லாம் வந்து எபிசோடிக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எபிசோடிக்கா வந்து நம்ம என்ன பண்றோம்னா வி ஆக்சுவலி வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்றோம். சம்டைம்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நம்மளே வந்து சில விஷயங்கள் வந்து மெமரிக்கு வரலன்னா அதை நம்ம அப்படியே நம்ம ஸ்கெட்ச் பண்ணி and I have seen that in my maid. Every time when I take care of my daughter, ஐயோ 10th படிக்கிறா அவளுக்கு ஊட்டி விடலாம், 10th படிக்கிறா அவளுக்கு இது பண்ணா அது பண்ணும்போது every time she comes with her own story. அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு ரோசி பிக்சர் ஒன்று கொடுப்பாங்க. ஐயோ எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா இப்படிதான் கவனிச்சாங்க, இப்படிதான் கவனிச்சாங்க. இப்படி and I was wondering இப்படி கவனிச்சாங்கன்னா why she couldn't study and why like not judging her but ஆனா வந்து but I thought okay maybe okay she's giving a rosy picture, maybe she's enjoying that saying about her parents. So every time she says அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்ப கூட நான் சொல்லிப்பேன் because she enjoys that, recalling her world, recalling her childhood days. அந்த மாதிரி எங்க அப்பா அம்மா 10th இப்படிதான் கவனிச்சாங்க, இப்படிதான் எங்க ஊட்டி விடுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. மேபி 60% அது கரெக்டா இருக்கலாம், பட் 60 ஒரு 40% மேபி her false memory, maybe she's stitching it or she's like putting all bits and pieces in information அந்த மாதிரி இருக்கலாம். So that's how her memory is constructed. So for her the picture what she's giving that finally she puts her in that long term memory. இப்ப அவங்க சொல்றாங்கன்னா எல்லாமே நடந்திருக்காது, பட் ஆனா அவங்க சில விஷயம் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, பண்ணிட்டு அது லாங் டர்ம் மெமரியில அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸோ ஷி இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் ஹர் ஓன் மெமரிஸ். ஆக்சுவலி நம்ம இப்போ 8:45 ஆயிடுச்சு. Do you want me to continue or we'll continue tomorrow? There is actually half an hour more class. Tomorrow, ma'am. Huh? We can. It's my opinion. Let's tomorrow a little earlier if it's okay, because I have night work. That's why. If everyone is okay, continuing the class today also will be fine. Yeah. இல்லைன்னா நாளைக்கு 7 o'clock வச்சுட்டு 7:30க்கு இவங்க ரமேஷ் சேகர் பண்றாங்க அந்த நர்வஸ் சிஸ்டம் பத்தி. ஸோ அவங்க எவ்வளவு டைம் எடுப்பாங்க தெரியல. ரமேஷ் இருக்கீங்களா? I'm here, ma'am. I'm here. இல்ல நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? Ma'am, it depends, ma'am. I cannot tell you exactly in the time I can complete it. It depends how people respond and how it takes ன்றத பொறுத்து தான். So if you are eager, இல்ல அவங்க நெக்ஸ்ட் போலாம் இத பத்தி they want me to explain brief na okay. இல்ல இந்த டைம் ஸ்லாட் குள்ள தான் பண்ணனும் அப்படினா I'll make it shorter. That is also fine for me. So it depends how they are reacting. இல்ல எனக்கு ஷார்ட்டா முடிக்கணும்னா it was okay short. இல்ல explain பண்ணா ஓகேனாலும் it was okay. Anything is fine. You just ask them if they are okay, you can let it. இன்னைக்குனால okay, நாளைக்குனால okay தான். We'll start exactly by 7:30, ma'am. We'll not wait for the 7:40. நாளைக்கு 7 ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah. நாளைக்கு 7 ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. Okay. I mean, yes. 7:30 I will. ஆல்ரெடி அவங்க முடிச்ச பிறகு நான் எடுக்கிறேன். We'll start by 7. No.